இந்தியாவின் மிக உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? ஆன்சர்: மத்திய அரசு. மத்திய அரசின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர்: புதுதில்லி. இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர்: 52-78. ராஜ்யசபாவில் இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எத்தனை பேர்? ஆன்சர்: 238. இந்தியாவில் முப்படைகளின் தலைமை தளபதி யார்? ஆன்சர்: குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர்: டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ரீச் கட்டிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர்: சிம்லா. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? ஆன்சர்: உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்படும் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர்: 77. கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? ஆன்சர்: 12. மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை மத்திய நிதி அமைச்சர் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் எங்கு சமர்ப்பிக்கிறார்? ஆன்சர்: மக்களவை. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர்: 72. வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர் யார்? ஆன்சர்: குடியரசுத் தலைவர். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கிய சட்டப்பிரிவு எது? ஆன்சர்: 53(2). கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர்: 9. எந்த சட்டப்பிரிவின்படி அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம்? ஆன்சர்: 61. குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர்: 361(1). நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர்: 63. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர்: டாக்டர் ராதாகிருஷ்ணன். துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர்: 66(1). குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார்? ஆன்சர்: உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம். ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர்: 1969. துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிப்பை வழங்க வேண்டும்? ஆன்சர்: 14. மாநிலங்களவையின் தலைவர் யார்? ஆன்சர்: துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையில்
சட்ட மசோதாவின் மீது நடைபெறும் வாக்களிப்பு சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் எனக் கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 100. குடியரசுத் தலைவருக்கு உதவிட பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 74 இல் 1. எந்த அவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? ஆன்சர் மக்களவை. இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 78. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுபவர் யார்? ஆன்சர் பிரதமர். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருக்க வேண்டும்? ஆன்சர் 15%. மத்திய அமைச்சர்கள் எத்தனை தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? ஆன்சர் 3. மத்திய அரசின் சட்டமியற்றும் அங்கமாக திகழ்வது எது? ஆன்சர் நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 79-122. ராஜ்யசபா எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஆன்சர் 250. மாநிலங்களவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? ஆன்சர் 30. கலைக்க முடியாத நிரந்தர அவை எது? ஆன்சர் மாநிலங்களவை. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 6. சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் யார்? ஆன்சர் பிரதமர். மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர்? ஆன்சர் 1/3 பங்கு. நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ டேஷுக்கு அதிகாரம் இல்லை? ஆன்சர் மாநிலங்களவை. நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? ஆன்சர் 14. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்? ஆன்சர் 552. மக்களவை உறுப்பினராவதற்கு எத்தனை வயது உடையவராக இருக்க வேண்டும்? ஆன்சர் 25. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? மாநிலங்களவை 18 உறுப்பினர்கள், மக்களவை 39 உறுப்பினர்கள். மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் யார்? ஆன்சர் சபாநாயகர். மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட எவற்றிற்கு அதிகாரம் உள்ளது? ஆன்சர் நாடாளுமன்றம். இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் 76. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞராக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருத்தல் வேண்டும்? ஆன்சர் 10 ஆண்டுகள்.